குக் வித் கோமாளி சீசன் 1 இருந்து சீசன் 4 வரைக்கும் டாப்பு குக்கு டூப்பு குக்கு கரண்ட் சீசனை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற பார்த்திபன் அவர்களுடைய பர்த்டேவானது ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருச்சு. அவருடைய பர்த்டே விஷஸை வந்து குக் வித் கோமாளி கண்டஸ்டன்ட்டும் சரி, டீமும் சரி, உள்ள இருக்கிற கோமாளிகளும் சரி, எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட சைடு இருந்து வந்து விஷஸை வந்து கன்வே வந்து பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் குக் வித் கோமாளி ஃபேன்ஸுமே வந்து நிறைய பேர் அவருக்கு வீடியோ கிரியேட் பண்ணி போடுறதும், மீம்ஸ் போடுறதும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருச்சு. அவருடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்காக மூணாறு வரைக்கும் வந்து போயிருந்திருக்கிறாரு. ஸோ அங்கே எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் கூட சேர்த்து வச்சு அவருக்கு நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து ஷேரும் வந்து பண்ணியிருந்திருக்கிறாரு. இந்த பர்த்டேவை நான் வந்து என்னோட இயற்கை தாய் கூட வந்து செலிப்ரேட் பண்ணேன். அது எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்ச வகையில் வந்து இருந்துச்சு. எல்லாரும் வந்து விஷ் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிளஸ்ஃபுல்லாகவும் நான் வந்து கிரேட்ஃபுல்லாகவும் வந்து ஃபீல் பண்ணுறேன். இந்த நாளில் கிடைச்ச ஹாப்பினஸ் அண்ட் சர்ப்ரைசஸை வந்து முழு மனசாக வந்து ஏற்றுக்கிறேன். அன்ஃபர்கட்டபிள் டேவாக வந்து மாற்றினதுக்கு நன்றி. நான் ஒன்றே ஒன்று ஆசைப்பட்றேன், ஒரு ரீவைண்ட் பட்டன் இருந்துச்சுன்னா இதை திருப்பி போய் ப்ளே பண்ணி பார்த்துட்டு வந்திருப்பேன். கூடவே நிறைய பேர் வந்து அவங்களோட கையால் எழுதின லெட்டர்ஸையும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கூடவே நிறைய ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் வந்து வந்துருந்துச்சு. ஸோ என்னோட நாளை முழுமைப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நடந்து என்னை வந்து சியர்ஃபுல்லாக வந்து வச்சிருந்துச்சு. குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். என்னோட அடுத்த வருஷம் பர்த்டேக்கு நான் இப்போ இருந்தே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அன்பிற்கு நன்றி டியர் அபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்து வந்து போட்டிருந்தாரு. தேங்க்ஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டா ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருந்தாரு. இந்த அன்பிற்கு நன்றி அபி அப்படின்னு சொல்லி போடும்போது தான் டக்குன்னு நம்மளுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. ரீசெண்டாக அம்மா அபிராமி அவர்களுமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸில் தான் வந்து மூணாரில் இருக்கிற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து ஷேர் பண்ணி டேகும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் வந்து வச்சு பார்த்துட்டு இவங்களும் மூணாறு போயிருக்கிறாங்க, அவங்களும் மூணாறு போயிருக்கிறாங்க, ரெண்டு பேருமே பர்த்டே ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் வந்து அங்கே போயிருந்திருப்பாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஃபேன்ஸ் மத்தியிலிருந்து பேசுறதுக்கு இப்போ இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே அவங்க சைட்லேருந்து வந்து பர்த்டே விஷஸை கொடுக்கும்போது பிறந்ததற்கு நன்றி, என் வாழ்வில் வந்ததற்கு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க. இவருமே வந்து அதுக்கேற்ற வகையில் அன்பிற்கு நன்றி டியர் அபி அப்படின்னு சொல்லி போடும்போது ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற பேச்சுக்கள் வந்து இப்போ இருந்தே வந்து எழ ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அதை ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுற வகையிலையும் வந்து மக்கள் மத்தியிலே பேசிட்டு வந்து இருக்கிறாங்க. எந்த ஒரு போஸ்ட் போட்டாலும் அந்த போஸ்ட்டுக்கு கீழே போய் கமெண்ட் பண்ணிட்டு அதை பற்றின விஷயங்களை வந்து கேட்டுட்டு தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி போஸ்ட் மூலிமா வந்து ரீல் கப்பலாக தெரிஞ்சிட்டு இருக்கும்போது இவங்க உண்மையாலுமே ஒரு நாள் வந்துட்டு ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ரியல் கப்பலாக எல்லாத்துக்கு முன்னாடி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்படிங்கிறத வேணால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.